இன்றைய ஆன்மீக தகவல். அனைவருக்கும் முதற்கண் மனமார்ந்த வைகுண்ட ஏகாதேசி நல்வாழ்த்துக்கள். வைகுண்ட ஏகாதேசி மிக மிக முக்கியமான ஒரு விரதம். சாதாரணமாகவே மாதம் ஏகாதேசி விரதம் இருப்பது என்பது மிக சிறப்பானது. ஏகாதேசி மாதம் விரதம் இருக்க முடியாதவர்கள் வைகுண்ட ஏகாதேசி என்று இந்த பெருமாளுக்கு இருக்கின்ற முக்கியமான விரதமான இந்த ஏகாதேசி விரதத்தை மார்கழி மாதத்திலே வருகின்ற இந்த வைகுண்ட ஏகாதேசி என்று விரதம் இருந்தால் மோட்சத்தை அடைவது உறுதி. வாழ்நாள் முழுவதும் ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. அவர்களுக்கு தேவர்களுக்கு நிகரான ஒரு அந்தஸ்தினை பெறுவார்கள். அதிலும் மார்கழி மாதத்திலே வருகின்ற ஏகாதசி, இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருப்பவர்களுக்கு மோட்சம் நிச்சயமாக கிடைக்கும். மறுபடியும் பிறவி என்பது அவர்களுக்கு கிடையாது. இந்த ஏகாதசி அன்று விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும். வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்லாமல் 7 ஜென்மங்களிலே இருந்த பாவங்களையும் நீக்கக்கூடியது. அதேபோல் வைகுண்ட ஏகாதசி அன்று இறப்பவர்களுக்கும் மறுபிறவி என்பது கிடையாது. நல்ல ஒரு இறை பக்தியோடும் தர்ம சிந்தனையோடும் இருப்பவர்களுக்கு ஏகாதசி அன்று மரணம் சம்பவிக்கும் என்பது உண்மை. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று கோவிந்த கோஷம் முழங்க ஸ்ரீரங்கத்திலே சொர்க்கவாசல் திறப்பார்கள். சரி, இந்த வைகுண்ட ஏகாதசி விரதமானது எப்படி ஏற்பட்டது என்றால், பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே மொத்தம் 15 திதிகள் உண்டு. ஆனால் இவற்றிலே ஒரு சில திதிகள் மட்டுமே அதிக சிறப்பு மிக்கதாகும். அந்த நாட்களிலே விரதம் இருந்தால் சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த திதிகள் அனைத்தும் சிறப்பான இடம் பெற்றது ஏகாதசி திதி. இந்த திதிக்கு மட்டும்தான் அப்படி ஒரு சிறப்பு. ஏகாதசி யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த ஏகாதசி? தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தார். அவர்கள் தங்களை காப்பாற்றும்படி மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டார்கள். முரனுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார். பிறகு ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அப்போது முரண் பெருமாளை கொல்ல வாளை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலில் உள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்திலே தோற்றுவித்தார். அவள் முரனுடன் போரிட்டு வென்றார். திருப்பாவை பாசுரத்திலே இந்த சம்பவமானது குறிப்பிடப்படுகின்றது. 18ஆம் பாசுரத்திலே உந்து மத களிற்றன் ஓடாத என பெருமாள் இந்த அற்புதமான லீலையை நடத்தி அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டினார். அசுரனை வென்ற நாள் ஏகாதசி என்று அழைக்கப்படும் என்றும், அன்று தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாகவும் வரமளித்தார் சிவபெருமான். அந்த தினம்தான் ஏகாதசி என்று சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. ஏகாதசி திதி விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவதால் ஏகாதசி தினத்திலே விரதம் இருந்தால் திருமாலுடைய அருளை முழுமையாக பெறலாம் என்பது ஐதீகம். இந்த விரதத்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முன்தினமான தசமி நாளிலேயே ஒருவேளை தான் சாப்பிட வேண்டும். ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்தவுடன் நீராடி விட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். ஏகாதசி திதி முழுவதும் உணவு எதுவும் உட்கொள்ளக்கூடாது. குளிர்ந்த நீரை மட்டும் பருகலாம். விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் துளசியை பறிக்கக்கூடாது. பூஜைக்கான துளசியை முதல் நாளே பறித்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த விரத முறைகள் என்பது ஏகாதசி விரதத்திலே சற்று கடுமையானது. இரவு முழுவதும் கண்விழித்து புராண நூல்களை படிக்க வேண்டும். பெருமாளுடைய அந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்ல வேண்டும். விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு பாடல்கள், ஆழ்வார் பாசுரங்களை பாடலாம். மறுநாள் துவாதசி அன்று காலையிலே 21 வகை காய்கறிகள் உணவிலே இடம்பெற வேண்டும். அதிலே அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் மிக மிக அவசியமாக இடம்பெற வேண்டும். துவாதசியிலே அதிகாலை உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகலிலே உறங்கக்கூடாது. 10வது திதியாகிய தசமி, 11வது திதியாகிய ஏகாதசி, 12ஆம் திதியாகிய துவாதசி, இந்த 3 தினங்களிலேயும் விரதம் மேற்கொண்டு இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொண்டு பெருமாளை வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும், சகல செல்வங்களும் உண்டாகும் என்று புராணங்கள் கூறுகின்றது. பகைவர்கள் நீங்குவார்கள், பகைவர்கள் நம்மிடம் தோற்று போவார்கள். ஆகவே கிடைத்தற்கரிய இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை முறையாக கடைபிடித்து
வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நமோ வெங்கடேசா, நமோ கோவிந்தா, நமோ நாராயணா. நன்றி, வணக்கம்.